தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான அதிகாலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையிலே தண்ணீர் ஏதோ வழி வந்தது என்று வாசிக்கிறோம். வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடிப்பீர்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று தீர்க்கதரிசி சொன்னான். சொன்ன வார்த்தையின்படியே வாய்க்கால்களை வெட்டினார்கள். அதிகாலையிலே தண்ணீர் ஏதோ வழி வந்தது என்று படிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நமக்காக வல்லமையான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை வெளிப்படையாக நீங்கள் எந்த அடையாளங்களும் காணாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவராலே அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். நாம் தியானிக்கும்படியாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறத பார்க்க. ஆண்டவர் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அவர்களை அழிக்கும்படியாக சவுலை ராஜாவாக்கினார். ஆனால் அவன் அமலேக்கியனிடத்திலே இருந்த எல்லாவற்றையும் அழிக்காமல் கொளுத்தவைகளில் சிலதை எடுத்து வைத்துக் கொண்டான். சாமுவேல் தீர்க்கதரிசியை கண்ட மாத்திரத்திலே கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். சாமுவேல் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு தயாராயில்லை. இப்படி இருக்க, நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு அண்டை செய்தது என்ன என்று சாமுவேல் சவுலை இடத்திலே கேள்வி எழுப்புகிறார். ஜனங்கள் சில கொளுத்தவைகளை எடுத்து வைத்தார்கள், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி என்று சவுல் ஜனங்கள் மேல் அந்த பழியை போடுகிறான். அப்போதுதான் சாமுவேல் சொல்லுகிறான், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? ஆண்டவருக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியமான காரியமே தவிர சர்வாங்க தகனங்களும் பலிகளும் அல்ல தேவன் விரும்புகிற காரியம். பர்வதங்களிலே ஆயிரமாய் தெரிகிற மாடுகள் ஆடுகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பலிகளினாலே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் பலிகளினாலே தேவனை பிரியப்படுத்த முடியாது என்கிறதை தாவீது திட்டவட்டமாக சொல்லுகிறார். இன்றைக்கும் அநேகர் அவிதமாகத்தான் நினைக்கிறார்கள். மனம் போல நடந்து கொண்டு நல்ல நல்ல காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். அது ஒருபோதும் நடவாது, நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள் என்கிறத இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தை உங்களுக்கு உணர்த்துகிறது. ஆகவே ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி கர்த்தரோடு சேருங்கள், அப்போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று பார்க்கிறோம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே 2 காரியங்களை குறித்து படிக்கிறோம். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று செவி கொடுத்தல். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவருடைய வாசனங்களுக்கு செவி கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால், இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடனே கலவாதிருங்கள் என்று தெசலோனிக்கேய சபைக்கு பவுல் சொல்லுகிறார். அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படியாக அவனோடு கலவாதிருங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால், வசனங்களை கேட்கிறோம், அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. யாத்திராமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறார். அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்கிறதை அறிந்து தேவனுக்கென்று கீழ்ப்படிதலோடு அவருடைய வசனங்களுக்கு செவி சாய்த்து ஜீவிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அற்புதமாய் சிருஷ்டித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த காலையிலும் கூட உம்முடைய திருவசனத்தை தியானிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரிடத்திலே கேட்கிற வார்த்தைகள் வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனங்களுக்கு நாங்கள் அதிகமாய் செவி கொடுக்க கிருபை தான். தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். கேட்கிற வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளோடு நிறைவான கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதி. இந்த நாளும் இவர்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.